ஏன் அப்பா அம்மாவை வேண்டிக்கிட்டு நான் இருந்த தவத்தை கலைச்சிட்டு மன்னிப்பா. கணேஷா, உங்க தவத்தை கலைக்காம உங்களை எழுப்புறதுக்காக கோயில்ல எவ்வளவோ வேண்டுதல்லாம் பண்ண, நீங்க வரவே இல்லை. அதனாலதான் வேற வழியே இல்லாம இங்க வந்து உங்க தவத்தை கலைச்சிட்டேன். என்ன மன்னிச்சு என் கூட வந்துருங்கப்பா. உன் கூட வரதா? என் கோவத்தை தூண்டாம இங்க இருந்து போயிடு, இல்ல உன்னை சபிச்சிடுவேன். நீங்க என்ன சபிச்சாலும் பரவாயில்ல, நீங்க வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அப்போ நீ எப்பவுமே இங்க இருந்து போகவே முடியாது. நீ கல்லாய் மாறி போவாயாக. ஐயோ, என்னது இது? இந்த தம்பி கோவில் பூட்டினதுக்கு அப்புறம் வரானே. என்னப்பா, என்னாச்சு ராம்? இந்த நேரத்துல வந்திருக்க? சத்த நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? நட சாத்தினதுக்கு அப்புறமா பூஜை எதுவும் பண்ண கூடாதேப்பா. என்னாச்சுப்பா? ஏன் அழற? என்னாச்சுன்னு சொன்னாதானேப்பா எனக்கு தெரியும். எதுவும் சொல்லாம இப்படி அழுதுண்டே இருந்தா நேக்கு எப்படி தெரியும்பா? சொல்லேன்பா. சாமி, கணபதி கோவம் உண்டானா நான் என்ன பண்றது? யார் மேல கணபதிக்கு கோவம் உண்டாச்சு? ஓ மேலையா? இல்லவே இல்ல, இருக்கவே இருக்காது. ஓ மேல கணபதிக்கு கோவம் வர வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்த கணபதிக்கு குழந்தைகள்னா அவ்வளவு இஷ்டம்பா. அதுலயும் நீ ஸ்பெஷல் ஆச்சே ராம், வாய்ப்பே இல்லப்பா. கணபதி என்கிட்ட தான் கோபப்பட்டாரு. என்னப்பா சொல்ற? கணபதி உன்கிட்ட கோபப்பட்டாருன்னு உனக்கு எப்படி ராம்பி தெரியும்? கனவு கிணவு ஏதாவது கண்டியா? சொல்லேன்பா. அது 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 வந்து சொல்லு ராம். கணபதி கோபம் வந்தா என்ன பண்றது? அந்த கோபத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்னப்பா சொல்ற? சொல்லுங்க சாமி, கணபதியோட கோபத்தை போக்குறதுக்கு என்ன பண்றது? அந்த கணபதியோட கோபம் ஒருத்தர் தலையில விழுந்துடுத்துன்னா அவங்க ராத்திரி பகலா ஒத்த கால்ல தவம் செஞ்சாலும் அந்த கோபத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஒத்த கால்லையா? ராத்திரியும் பகலும் தவமா? ஆமா, அப்படி செஞ்சா ஒருவேளை கணபதியோட கோபம் மாறினாலும் மாறலாம், மாறாம போனாலும் போகலாம். இது எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். ஆமா, இதெல்லாம் நீ எதுக்காக இப்ப கேட்டு இருக்க? உனக்கு என்னடா அபி பிரச்சனை? இல்ல இல்ல சாமி, கணபதி என்கிட்ட கோச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் உனக்கு தோன்றதப்பா. தூக்கத்துல கனவுல பார்த்தத நிஜம்னு நம்பின்னு இருக்க. ஒருவேளை உண்மைன்னே வச்சுக்கோ, நாளைக்கு காலையில உனக்காக கணபதி ஹோமம் செஞ்சிடுறேன், போதுமா?